morning to everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா basic concept of chemistry and chemical calculation. So unit 1ல part 2 வந்து நம்ம பார்க்க போறோம். So part 1ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா atomic mass and molecular mass பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடா உள்ள டாபிக் தான் இதுவும். Okay, mole. So what is mole? Mole is the SI unit to represent the specific amount of substance. 1 mole is the amount of substance of a system which contain as many elementary particles as there are atoms in 12 gram of carbon-12 isotope. The elementary particles can be molecules, atoms, ions, electrons, or any other specified particles. So here you can see the list of compounds. So இந்த காம்பவுண்ட்ல பார்த்தா அப்படின்னா carbon-12 ஐசோடோப்போட அமௌண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 12 கிராம் இருக்கு. ஸோ இதை நம்ம எதை வச்சு டிவைட் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டத்தோட மாஸ் வச்சு டிவைட் பண்றோம். நாங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது கார்பனோட மாஸ் டிவைடட் பை 1 ஆட்டத்தோட மாஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 6.022 × 10^23. அதே மாதிரி குளுக்கோஸ் அதனுடைய மாஸ் வந்து 180. ஓகே, ஒரு மாலிகுலை வச்சு டிவைட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு 6.022 × 10^23. அப்படின்னா ஃபார்முலா மாஸை ஒரு ஆட்டத்தோட மாஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6.022 × 10^23 கிடைக்குது. சரியா? ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த மாஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம், கார்பன்-12ஓட கம்பேர் பண்ணுறோம். சரியா? ஸோ குளுக்கோஸ் கார்பன்-12ஓட கம்பேர் பண்ணுறோம், பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, ஓகே, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இந்த 3 சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணுறோம், கார்பன்-12ஓட கம்பேர் பண்ணுறோம். சரியா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்கு பாரு, திருப்பியும் பாரு. 1 mole is amount of substance of a system which contain as many as elementary particles. There are atom in 12 gram of carbon-12 isotopes. Okay, so 12 gram of carbon-12 isotopல எத்தனை பார்ட்டிகிள் இருக்குதோ அதே அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை 1 mole அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் 6.022 × 10^23 இருக்குது, மற்ற சப்ஸ்டன்ஸ்லையும் 6.022 × 10^23 இருக்குது. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா 1 mole அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பெசிஃபைடு பார்ட்டிகிளில் வந்து என்ன ஆயிடுனா ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், எந்த சப்ஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம். ஸ்பெசிஃபைடு பார்ட்டிகிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஓகே, ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய சிம்பிள் இருக்கு பார்த்தியா, அந்த சிம்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 1 mole அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிம்பிள் வந்து ஓகே ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் எதுக்கு ஈக்குவல், அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவல். சரியா? இப்போ வந்து கார்பன் அப்படின்னு எழுதுன அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவல், இது வந்து அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவல், அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவல். சரியா? அதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய சிம்பிள் ஃபார்முலா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா HCl. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், மாலிகுலர் மாஸுக்கு ஈக்குவல். இதை ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ மாலிகுலர் மாஸ் அண்டு அட்டாமிக் மாஸ் வந்து ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து அட்டாமிக் மாஸை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி இந்த சிம்பிள் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா 1 mole அப்படிங்கிற குவான்டிட்டியை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. 1 mole அப்படிங்கிற குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுது. சரியா? அப்படின்னா HCl அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவாக எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கார்பனுக்கு ஈக்குவல். HCl அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவாக கார்பனுக்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா 12 கிராம் கார்பனில் எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்குதோ அதே பார்ட்டிகிள்ஸ் தான் எதுலேயும் இருக்கும், 35.5 கிராம் HClலையும் இருக்கும்.
அதனால இந்த ஃபார்முலா HClங்கிற ஃபார்முலாவும் ஓகே சி அப்படிங்கிற ஃபார்முலா ஈக்குவல். ஓகே, ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து the same quantity of substance are present. ஓகே, இப்போ நம்ம டசன் அப்படின்னா நம்ம எத்தனை எடுக்கிறோம்? ஓகே 12 அப்படிங்கிற ஓகே நம்பரை தான் நம்ம டசன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 12 அப்படிங்கிற நம்பர் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஓகே டசனை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி 1 பேர் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது? 2 அப்படிங்கிற நம்பரை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன அப்படின்னா 6.022 into 10^23 அப்படிங்கிற நம்பர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா 1 மோல் ரெஃபர் பண்ணுது. அது வந்து ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், ஓகே எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அயான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா 6.022 into 10^23 பார்ட்டிகளோட குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்படின்னா அந்த சிம்பிள் எழுதுறோம்ல, ஓகே எலிமெண்ட்ஸோட சிம்பிள், மாலிகுலோட சிம்பிள்லாம் எழுதுறோம்ல, இந்த சிம்பிள் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா 1 மோலுக்கு ஈக்குவல். சரியா? அப்படின்னா இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை வந்து குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ரியாக்ஷனை குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide. சரியா? ஸோ கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 12 கிராம். ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 32 கிராம். கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 44 கிராம். சரியா? இப்போ இந்த 12 கிராமை நம்ம எதை வச்சு டிவைட் பண்றோம்? ஓகே 1 கார்பன் ஆட்டத்தை வச்சு டிவைட் பண்றோம். ஓகே, டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். இதை எதை வச்சு டிவைட் பண்றோம்? மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். So 1 molecule of what? O2. அதே மாதிரி இங்க எதை வச்சு டிவைட் பண்றோம்? மாஸ் ஆஃப் 1 molecule of carbon dioxide. 1 molecule of carbon dioxide. ஸோ நம்ம எல்லாம் டிவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 6.022 into 10^23. ஸோ இதுலேயும் அதே வேல்யூ தான் கிடைக்குது, இதுலேயும் அதே வேல்யூ தான் கிடைக்குது. ஓகே, அப்படின்னா எல்லாமே ஈக்குவல். ஸோ சி வந்து எதுக்கு ஈக்குவல்? சி வந்து O2க்கு ஈக்குவல். O2 எதுக்கு ஈக்குவல்? CO2க்கு ஈக்குவல். ஏன்னா மூணுலேயும் வந்து என்ன அப்படின்னா the same quantity of substance, அதாவது 6.02 into 10^23 particles தான் இருக்கு. அதனால இது என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்? 1 mole அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரியா? ஸோ 1 mole of carbon reacts with 1 mole of oxygen gives 1 mole of carbon dioxide. அப்படின்னா ஒரு சிம்பிளை குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது? ஓகே, இந்த மோல் கான்செப்ட் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னா 1 மோல் கார்பனில் எத்தனை பார்ட்டிகிள் இருக்குது? 6.022 into 10^23 பார்ட்டிகிள் இருக்குது. 1 மோலில் என்ன மாசு? 12 கிராம் தான் 1 மோலோட மாசு. ஓகே, ஆனால் 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படின்னா 12 கிராம். 1 மோல் ஆஃப் கார்பனில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னா 6.022 into 10^23. அதே மாதிரி 1 மோல் ஆக்சிஜன் மாலிகுல் அப்படின்னா அதனுடைய மாஸ் எவ்வளவு? 32 கிராம். 1 மோல் ஆக்சிஜன் மாலிகுலோட நம்பர் எவ்வளவு இருக்குது? 6.022 into 10^23. அதே மாதிரி 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதனுடைய மாஸ் எவ்வளவு? 44 கிராம். ஓகே, ஸோ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடோட நம்பர் எவ்வளவு அப்படின்னா 6.022 into 10^23. அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த சிம்பிளை நம்ம குவான்டிடேட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம இப்போ என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுறோம்? மோல் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். சரிதானா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவகோட்ரோ நம்பர். ஸோ அவகோட்ரோ நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா the total number of entities present in 1 mole of any substance equal to
6.022 into 10 power 23. This number is called Avogadro number. சரியா? ஸோ வந்து இந்த நம்பரை வந்து முதல்ல வந்து என்ன அப்படின்னா அவகோட்ரோ நம்பர்னு ரெஃபர் பண்ணலை. சரியா? ஸோ இந்த நம்பருக்கு உண்டான குவான்டிட்டியை தான் நம்ம எதை ரெஃபர் பண்ணியிருக்கிறோம், மோல் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். அதாவது கார்பன் 12 ஐசோடோப் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ல எத்தனை நம்பர் இருந்துச்சு, 6.022 into 10 power 23 நம்பர் இருந்துச்சு. அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், 1 மோல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல சொல்றோம். ஸோ 1 மோல்ல எத்தனை ஓகே நம்பர் இருக்கோ அதுதான் அவகோட்ரோ நம்பர். ஓகே, அப்படின்னா இந்த 6.022 into 10 power 23 நம்ம ரெண்டு ரெஃபரன்ஸில் சொல்றோம். சரியா? இந்த 6.022 into 10 power 23 குவான்டிட்டியை வந்து மோல் அப்படின்னும், இந்த 6.022 into 10 power 23 நம்பரை வந்து அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். நான் இந்த 6.022 into 10 power 23க்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்குது. 6.022 into 10 power 23 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் சொல்றோம். சரியா? ஸோ இதனுடைய குவான்டிட்டியை வந்து மோல் அப்படின்னு சொல்றோம். இந்த இதனுடைய நம்பரை வந்து அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்றோம். அவகோட்ரோ நம்பர். Okay, so the total number of entities present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 power 23. This number is called Avogadro number. Okay, இப்போ மோல் டெஃபினிஷனை பாரு, அப்படி இதுக்கு ரிவர்ஸில் இருக்கும். மோல் டெஃபினிஷனில் ஜஸ்ட் இதுக்கு ரிவர்ஸில் இருக்கும். என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா 1 mole is the amount of substance of system which contain as many elementary particle as there are atom in 12 gram of carbon 12 isotope. So 12 gram of carbon 12 isotope la எத்தனை பார்ட்டிகிள் இருக்கு பாரு, 6.022 into 10 power 23. சரியா? அப்படின்னா 6.022 into 10 power 23 ஓட குவான்டிட்டியை மோல் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய நம்பரை வந்து அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதை ரிலேட் பண்ணி அவகோட்ரோ லா அப்படின்னு ஒன்று டிராஃப்ட் பண்றோம். என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா equal volume of all gases under the same condition of temperature and pressure contain equal number of molecules. Okay, அதாவது எல்லா கேஸோட ஓகே கண்டிஷன் சேமா இருக்கிறப்போ, எல்லா கேஸோட கண்டிஷன் சேமா இருக்கிறப்போ ஈக்குவல் வால்யூம் எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் சேமா இருக்கும். சரியா? ஸோ சேம் கண்டிஷன் அண்ட் ப்ரெஷர் இங்கே வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கேஸ் வந்து ஒரே கண்டிஷனில் இருக்கணும். சரியா? அப்போ வந்து ஈக்குவல் வால்யூம் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் சேமாக இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா H2 அப்படிங்கிற கேஸ் எடுக்கிறோம், Cl2 அப்படிங்கிற கேஸ் எடுக்கிறோம். சரியா? ஸோ இந்த ரெண்டு கேஸையும் Cl2 அப்படிங்கிற கேஸு, அதாவது ஒன்று ஹைட்ரஜன் அப்படிங்கிற கேஸு, இன்னொன்று குளோரின் அப்படிங்கிற கேஸ். இந்த ரெண்டு கேஸும் எதில் ஈக்குவல் அப்படின்னா அதனுடைய வால்யூமில் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு கேஸோட வால்யூம் வந்து ஈக்குவல். சரியா? இந்த ரெண்டு கேஸோட வால்யூம் வந்து ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு கேஸோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுது, அவகோட்ரோ லா அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ பார்க்கலாம், H2 அப்படிங்கிறத எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா 1 மோலை ரெஃபர் பண்ணுது. இந்த H2 அப்படிங்கிறத எதை ரெஃபர் பண்ணுது, 1 மோலை ரெஃபர் பண்ணுது. சரியா? ஸோ 1 மோல் அப்படிங்கிறது எவ்வளவு, 1 மோலுங்க எவ்வளவு, 2.016 கிராம். இதுதான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி இங்க 1 மோல் எவ்வளவு, 71 கிராம். 71 கிராம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாஸை ஒரே ஒரு மாலிகுலை வச்சு டிவைட் பண்றோம். சரியா? இந்த மாஸை எதை வச்சு டிவைட் பண்றோம், ஒரே ஒரு மாலிகுலை வச்சு டிவைட் பண்றோம். தட் இஸ் மாஸ் ஆஃப் 1 மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மாலிகுல்.
அதே மாதிரி இங்க எதை வச்சு டிவைட் பண்றோம்? ஓகே, மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். ஓகே, ஒன் மாலிகுல். அப்பனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கேயும் 6.022 இன்ட்டு 10⁻23 எடுத்துருக்குறோம். இந்த 23 வருது. அதே மாதிரி இங்கேயும் 6.022 இன்ட்டு 10⁻23 வருது. இங்கேயும் அதே வேல்யூ தான் வருது. சரியா? இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து சேமா இருக்கு. சரியா? அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா 1 மோல் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் சேமா இருக்கும். அதனால அதனுடைய வால்யூமும் சேமா இருக்கும். அதனுடைய வால்யூமும் சேமா இருக்கும். ஓகே, அதாவது வைஸ் வெர்சா. வால்யூம் சேமா இருந்துச்சுன்னா நம்பர் சேமா இருக்கும், நம்பர் சேமா இருந்துச்சுன்னா வால்யூம் சேமா இருக்கும். சரியா? அப்ப நாங்க வந்து 1 mole of any gas, 1 mole of any gas, okay, that contain equal number of molecules, equal number of molecules. Okay, அப்ப நான் வந்து என்ன அப்படின்னா 1 mole ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கிறோம். 1 mole ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கிறோம். 1 mole ஹைட்ரஜன் மாலிகுல் எடுக்கிறோம். ஸோ ரெண்டும் சேம் நம்பரா? எஸ், ரெண்டுமே சேம் நம்பர் தான். சரியா? ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா மோல் கான்செப்ட் அப்படின்னு வந்தப்போ ஓகே, கண்டிப்பா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷன் என்னது? ஓகே, ஆட்டமே, மாலிகுல், அயான் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிகேஷனை வந்து ஓகே மென்ஷன் பண்ணணும். சரிதானா? ரைட். அவகோட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னா வால்யூம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1 மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸை தான் நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம் அப்படின்னா அவகோட்ரோ நம்பர் பார்த்தோம். அந்த அவகோட்ரோ நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1 மோல் சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை நம்பர் இருக்கோ அதை அவகோட்ரோ நம்பர்னு சொன்னோம். அதே மாதிரி 1 மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸை வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிதானா? ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஓகே, the molar mass of compound is equal to the sum of relative atomic mass of constituent expressed in gram per mole. Expressed in gram per mole. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் எவ்வளவு? 1.008 அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இதை வந்து 1.008 கிராம் பெர் மோல். கிராம் பெர் மோல். அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே அட்டாமிக் மாஸ் யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஓகே, மோலார் மாஸ் அப்படிங்கிறது வந்து கிராம் பெர் மோல் அப்படிங்கிற யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் சரி, அட்டாமிக் மாஸ்னாலும் சரி, அது எதை தான் ரெஃபர் பண்ணுது? ஓகே, அந்த சிம்பிளை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகே, எதை ரெஃபர் பண்ணுது? அந்த சிம்பிளை தான் ரெஃபர் பண்ணுது. அதாவது ஹெச் அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மோல் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மோல் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 1 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறப்போ இது வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1.008 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். 1 மோல் அப்படின்னு எடுக்கிறப்போ ஓகே இதனுடைய மாஸ் என்னது? மோலார் மாஸ். அது எவ்வளவு? 1.008 கிராம் பெர் மோல். கிராம் பெர் மோல். சரியா? அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் கிராம் பெர் மோல். அந்த யூனிட் தான் டிஃபர் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து சேம் தான். அதுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து சேம் தான். இப்போ வந்து என்ன அப்படின்னா மோலார் மாஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டத்தை வச்சு எக்ஸாம்பிளா எடுத்தோம். அதே மாதிரி தான் மாலிகுலை வச்சு எக்ஸாம்பிளா எடுக்கிறோம். அதாவது
H2 அப்படின்னா மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ். அதே மாதிரி மோலார் மாஸ். மோலார் மாஸ். ரெண்டு வேற வேற டேர்ம். ஏன் அப்படின்னா யூனிட் டிஃபர் ஆகும். சிம்பிள் வந்து சேம் தான். சரியா? ஸோ மாலிகுலர் மாஸோட சிம்பிள் H2 தான், மோலார் மாஸோட சிம்பிளும் H2 தான். பட் எது டிஃபர் ஆகுது? யூனிட் டிஃபர் ஆகுது. மாலிகுலர் மாஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஓகே, 2.016 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? மோலார் மாஸ் அப்படின்னா 2.016 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்றோம். கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மோலார் மாஸ் வந்து என்ன அப்படின்னா கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். கிராம் மாலிகுலர் மாஸ். ஏன் அப்படின்னா 2.016 கிராம் அப்படிங்கிறது வந்து என்னது? கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, அப்படின்னா 1 கிராம் மாலிகுல் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? 1 கிராம் மாலிகுல் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? 1 மோல் மீன் பண்ணுது. அதாவது மோலார் மாஸ மீன் பண்ணுது. மோலார் மாஸ மீன் பண்ணுது. சரியா? அதே மாதிரி 1 கிராம் ஆட்டம் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? 1 கிராம் ஆட்டம் அப்படின்னா 1 மோல மீன் பண்ணுது. That is equal to molar mass of atom. Molar mass of atom. இங்க என்னது? molar mass of molecule. Molar mass of molecule. மோலார் மாஸ் அப்படிங்கிறது வந்து மாலிகுலுக்கும் நம்ம சொல்லிக்கலாம், ஆட்டத்துக்கும் சொல்லிக்கலாம். மோலார் மாஸ் ஆஃப் மாலிகுல் அப்படின்னா 1 மோல்னு அர்த்தம். 1 மோல் அப்படின்னா 1 கிராம் மாலிகுல்னு அர்த்தம். அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா 1 மோல்னு அர்த்தம். 1 மோல் அப்படின்னா 1 கிராம் ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில ப்ராப்ளத்தில் வந்து 1 மோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளத்தில் வந்து 1 கிராம் ஆட்டம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 கிராம் ஆட்டம் அப்படின்னோடனே நம்ம எதை நினச்சிடக்கூடாது? ஒரு ஆட்டத்தோட மாஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து என்னது? 1 மோலோட மாஸ். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஓகே, குளுக்கோஸ். சரியா? ஸோ குளுக்கோஸ் அப்படின்னோடனே நம்மளுக்கு முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா சிம்பிள். ஸோ ஃபார்முலா எழுதாமல் மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது. வெறும் வேர்டை வச்சு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி வந்து குவான்டிடேட்டிவாக எதுவுமே செய்ய முடியாது. சரியா? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட நேம் சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல என்ன தேவைப்படுது? ஃபார்முலா தான் தேவைப்படுது. முதல்ல வந்து என்ன தேவைப்படுது? ஃபார்முலா தான் தேவைப்படுது. அங்கே வந்து என்ன அப்படின்னா குளுக்கோஸ் அப்படின்ன உடனே குளுக்கோஸோட ஃபார்முலா என்னது? C6H12O6. சரியா? C6H12O6 அப்படின்னா 12 into 6 plus 1 into 12 plus 16 into 6. அதாவது அட்டாமிக் மாஸ் வந்து 12, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து 6. அட்டாமிக் மாஸ் வந்து 1, நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 12. அட்டாமிக் மாஸ் வந்து 16, நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 6. சரியா? இப்போ நம்ம இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? 180 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருது. சரியா? இது U அப்படின்னு எழுதுனேன்னா அது எதை ரெஃபர் பண்ணுது? மாலிகுலர் மாஸை யூஸ். மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். இதே இது கிராம் பர் மோல் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது? கிராம் பர் மோல் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது? மோலார் மாஸ். மோலார் மாஸ். இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம்?
கிராம் மாலிகுல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கிராம் மாலிகுல்னாலும் சரி, கிராம் மாலிகுல் அப்படின்னாலும் சரி, எதை ரெஃபர் பண்ணுது? மோலார் மாஸ் தான் ரெஃபர் பண்ணுது. மோலார் மாஸ். ஸோ என்னது? 180 கிராம் பெர் மோல். 180 கிராம் பெர் மோல். சரியா? அப்படின்னா அந்த மோல் கான்செப்ட்ல நம்ம வந்து இன் டேர்ம் ஆஃப் மாஸ் அப்படின்னா ஓகே மாலிகுலர் மாஸ் இல்லைன்னா அட்டாமிக் மாஸ் எடுக்கணும். ஓகே இன் டேர்ம் ஆஃப் நம்பர் அப்படின்னா அவகோட்ரோ நம்பர் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓகே வால்யூம் யூனிட், மோலார் வால்யூம். So the volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure equal to molar volume. So 1 mole gaseous substance எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி 1 mole எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது ஆக்கிபை பண்ணக்கூடிய வால்யூமை தான் நம்ம என்ன சொல்றோம்? மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். சரிதானே? அப்படின்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சிம்பிள்லேருந்து தான் டெரைவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம சிம்பிள் எடுக்கிறோம். ஸோ O2 அப்படிங்கிற கேஸ் எடுத்தாச்சு அப்படின்னா ஓகே O2 அப்படிங்கிற கேஸ் எதுக்கு ஈக்குவல்? 1 மோலுக்கு ஈக்குவல். 1 மோலுக்கு ஈக்குவல். சரியா? ஸோ 1 மோலோட மாஸ் எவ்வளவு? மோலார் மாஸ். மோலார் மாஸ். 1 மோலோட நம்பர் எவ்வளவு? அவகோட்ரோ நம்பர். அவகோட்ரோ நம்பர். அவகோட்ரோ நம்பர். ஓகே அப்படின்னா O2 ஓட வால்யூம் என்னது? மோலார் வால்யூம். மோலார் வால்யூம். சரிதானே? ஸோ ஒன் மோல் அப்படிங்கிறது வந்து என்ன எவ்வளவுன்னா ஓகே 32 கிராம் பர் மோல். கிராம் பர் மோல். ஸோ இதில் எத்தனை பார்ட்டிகிள் இருக்குது? 6.022 into 10 power 23 மாலிகுல். எவ்வளவு? 10 power 23 மாலிகுல். ஸோ எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 into 6.022 into 10 power 23 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மாறையில் அதனுடைய நம்பர் இங்கே மாறிடுது. ஏன்னா O2ல எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 ஆட்டம் இருக்குது. அதனால நம்ம எதை வச்சு மல்டிப்ளை பண்றோம்? ஓகே 2 into 6.022 into 10 power 23 ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல் இல்லை இத்தனை நம்பர் ஆஃப் ஓகே ஆட்டம் ஆக்கிபை பண்ணக்கூடிய வால்யூமை தான் மோலார் வால்யூம்னு சொல்றோம். இந்த மோலார் வால்யூமுக்கு கண்டிஷனை பொறுத்து நம்ம 3 வேல்யூ சொல்றோம். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா 22.71. ஸோ இந்த வேல்யூ எப்போ ரெஃபர் பண்ணணும்? 273 கெல்வின் 1 பார் ப்ரெஷர். ஓகே 1 பார் ப்ரெஷர் அப்போ ரெஃபர் பண்ணணும். அதாவது 273 கெல்வின் 1 பார் ப்ரெஷரில் வால்யூம் எவ்வளோ சொல்லணும்? 22.71 லிட்டர்னு சொல்லணும். சரியா? ஸோ 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னா 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லணும். 298 கெல்வின் 1 ஓகே 298 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அதாவது ரூம் கண்டிஷன் அப்படின்னா என்ன வேல்யூ சொல்லணும்? 24.5 லிட்டர் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ O2 அப்படின்னா 1 மோல் ஓகே 32 கிராம் பெர் மோல் 6.022 into 10 power 23 மாலிகுல். சரியா? இது மாறாது. ஆனால் மோலார் வால்யூம் வந்து அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். O2 வந்து ரூம் கண்டிஷன் அப்படின்னா 24.5 அதாவது 298 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னா 24.5 லிட்டர் அப்படின்னு சொல்லணும். 273 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னா 22.4 அப்படின்னு சொல்லணும். 273 கெல்வின் 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா 22.71 லிட்டர் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா வால்யூமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ அதனுடைய கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓகே வேல்யூவே எழுதணும். பட் வந்து பழைய புக்கில் வந்து என்ன அப்படின்னா STP அப்படின்னா 22.4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் புதுசாக வந்து என்ன அப்படின்னா SATPனா தான் நம்ம 22.4 அப்படின்னு ரெஃபர் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல
O2 ஆட்டத்தோட சிம்பிளா இருந்தாலும் சரி, மாலிகுலோட சிம்பிளா இருந்தாலும் சரி, அதை வந்து குவான்டிடேட்டிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம மோல் கான்செப்ட் தான் சொல்றோம். நான் மோல் கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூனிட் இன்டர் கன்வர்ஷனுக்கு நம்ம மோலை யூஸ் பண்றோம். அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மாஸ் வால்யூம் நம்பர். இந்த 3 யூனிட்டையும் இன்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா மோல் கான்செப்ட் யூஸ் ஆகுது. சரியா? அதாவது என்ன அப்படின்னா மாச நம்பரா மாத்தணும் அப்படின்னா டைரக்டா நம்ம மாத்த முடியாது. சரியா? ஸோ எப்படி தான் மாற்ற முடியும்? மோல் கான்செப்ட் வழியாக தான் மாற்ற முடியும். மோலை அதாவது நம்பரை வந்து வால்யூமாக மாற்றணும் அப்படின்னா டைரெக்டாக மாற்ற முடியாது. ஸோ எது மூலமாக தான் மாற்ற முடியும்? ஓகே, மோல் கான்செப்ட் மூலமாக தான் மாற்ற முடியும். மோல் கான்செப்ட் மூலமாக தான் மாற்ற முடியும். அதே மாதிரி மாசை டைரெக்டாக வால்யூமாக மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. எது மூலமாக தான் மாற்ற முடியும்? மோல் கான்செப்ட் மூலமாக தான் மாற்ற முடியும். சரிதானா? ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்ல இருந்து ஒரு டேர்ம்ல இருந்து இன்னொரு டேர்முக்கு மாற்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எந்த கண்டிஷன்ல? எஸ்பெஷலி அட் எஸ்டிபி. ஸோ இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அட் எஸ்டிபியில் மட்டும்தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அட் எஸ்டிபியில் மட்டும்தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா 32 கிராம் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ 32 கிராம் ஆக்சிஜன் அப்படின்னா நம்ம டைரக்டா பண்ண முடியாது, நம்பராவோ வால்யூமாவோ மாற்ற முடியாது. சரியா? இப்போ வந்து மோல் கான்செப்ட் மூலமாக தான் நம்ம மாற்ற முடியும். இப்போ இந்த 32 கிராம் வந்து ஓகே எத்தனை நம்பருக்கு ஈக்குவல் அப்படின்னா 32 கிராம் வந்து 1 மோலுக்கு ஈக்குவல். 1 மோல் வந்து 6.022 into 10^23 ஈக்குவல். அப்படின்னா 32 ஓட நம்பர் எவ்வளவு? 6.022 into 10^23. சரியா? இப்போ 32 கிராம்ங்கிறது 1 மோலுக்கு ஈக்குவல். 1 மோலோட வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர். அப்படின்னா 32 கிராமோட வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர். 32 கிராமோட வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஓகே, அப்படின்னா 32 கிராம் அப்படிங்கிறத நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது, நம்பராவோ வால்யூமாவோ மாற்ற முடியாது. ஆனா அந்த 32 கிராம் அப்படிங்கிறத மோல் கான்செப்டுக்கு மாத்தியாச்சு அப்படின்னா எத்தனை மோல் கொடுத்துருக்கிற மாஸ் வந்து எத்தனை மோல் அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம எதா மாத்திக்கலாம், நம்பராவோ வால்யூமாவோ மாத்திக்கலாம். சரிதானா? ஸோ மோல் கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் சேஞ்சஸை குவான்டிடேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மோல் அப்படிங்கிற யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எதை யூஸ் பண்றோம்? ஓகே, மாஸுக்கு வந்து கிலோகிராம் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்றோம், வால்யூமுக்கு லிட்டர் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இந்த யூனிட்டை நம்ம டைரக்டா ஃபார்முலாவோட என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வந்து புதுசா ஒரு யூனிட்டை கிரியேட் பண்றாங்க. அந்த யூனிட்டுக்கு பேர் தான் என்னது, மோல். அந்த மோல் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம எதா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஓகே, மாஸோட யூனிட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வால்யூமோட யூனிட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகே நம்பரோட யூனிட்டாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால மோல் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம எந்த கெமிக்கல் கால்குலேஷனும் நம்ம போட முடியாது. ஓகே, தேங்க்யூ. Thank you students. I hope you understand the concept. Keep learning. Stay reactive.